வணக்கம். நம்ம ஏற்கனவே கிட்னி ஃபெயிலியருக்கான காரணங்கள் என்னங்கிறத நம்ம சென்ற வீடியோல பார்த்தோம். இப்ப நாம பார்க்கிறது கிட்னி ஃபெயிலியருடைய அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது தான். நம்மளுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசலாம். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்ப நம்ம கிட்னி ஃபெயிலியர் ஸ்டேஜ் 1 டு ஸ்டேஜ் 5 நம்ம பிரிக்கலாம் ஆக்சுவலி. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த இஜிஎஃப்ஆர். அதை நான் பின்னாடி அதை பத்தி பேசுறேன். ஒரு பிளட் டெஸ்ட் வச்சு நம்ம அந்த கிளாசிபிகேஷன் பிரிப்போம். ஆனா என்னன்னா, ஆரம்பத்துல அந்த ஸ்டேஜ் 1 to 3 வரைக்கும் யூஸ்வலி இட்ஸ் சைலண்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த அறிகுறியும் காமிக்காது. அன்லஸ் நம்ம பிளட் டெஸ்ட்லயோ அந்த யூரின் டெஸ்ட்லயோ மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு தான் இந்த மாஸ்டர் செக்அப் இதுக்கு பண்றோம் அப்படிங்கிறது காரணங்கள்லாம் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் தான். இந்த மாதிரி சில இதெல்லாம் ஆரம்பத்துல அதாவது வெளியே தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம அறிகுறி தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம சில டெஸ்ட்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஆரம்பத்துல இந்த மாஸ்டர் செக்அப் பண்றதுல பண்றோம். ஸோ அது ஏர்லி ஸ்டேஜ், அதாவது சைலண்ட் டிசீஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்புறம் ஓகே, ஒரு ஸ்டேஜ் 4 and 5 வரும்போது நம்மளுக்கு சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ அது என்ன மாதிரி சிம்டம்ஸ் அப்படின்னா, அதுலயும் நம்ம பிரிச்சுட்டோம் அப்படின்னா ஏர்லி சிம்டம்ஸ் அண்ட் லேட் சிம்டம்ஸ். ஏர்லி சிம்டம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் என்ன சிம்டம் வரும்னு கேட்டீங்கன்னா, முகம் வீக்கம் வரும் பாத்தீங்கன்னா, கண்ணை சுற்றியும் கொஞ்சம் வீக்கம் இருக்கும் பாத்தீங்கன்னா. அப்புறம் முகம் எல்லாம் கொஞ்சம் ஊதுன மாதிரி இருக்கும். அப்புறம் கால் வீக்கம் ஏற்படும். கால் வீக்கம் 2 பாதங்கள் இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முட்டி வரைக்கும் கூட அந்த வீக்கம் ஏற்படும். இது வீக்கம். இது எதனால வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்னிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த கிட்னிங்கிறது நம்மளுடைய கழிவு பொருளை வெளியேற்றுறது. தேவையில்லாத நீரின் அளவை மெயின்டைன் பண்றது அதனுடைய வேலை. சோ அப்போ இந்த உப்பின் அளவு ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம அந்த கெட்ட நீர் உடம்புலயே தங்குது. அப்ப அதுதான் உங்களுக்கு முகத்திலையும் அந்த கால்லயும் அது தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்பு ஃபுல்லாவே உங்களுக்கு அந்த வீக்கம் ஏற்படும். ஈவன் வயிறு வீக்கம், கை வீக்கம் எல்லாமே ஒரு லேட் ஸ்டேஜ்ல தெரிய ஆரம்பிக்கும். அப்புறம் அடுத்தது டயர்ட்னஸ், ஒரு ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். லைக் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும். என்ன காரணம்னு தெரியல, ரொம்ப டயர்டா இருக்குங்க, என்னால நடக்கவே முடியல, என்னால எந்த வேலையும் செய்ய முடியல, உடம்பு டயர்ட்னஸ் இருக்கு அப்படிங்கிறது அது அடுத்த அறிகுறி. மூணாவது அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாம, பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லாம எதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்க முடியல, படிக்க முடியல, ஒரு பிரெயின் ஒரு மாதிரி ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபெட்டிக், பிரெயின் ஃபெட்டிக்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு அறிகுறி இருக்கிறது பிரெயின் ஃபாக்னு சொல்லுவோம். இது ஒரு அறிகுறி. இன்னொன்னு ரத்த சோகை. சில பேர் பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப கம்மியாயிட்டே போகும் கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்களுக்கு. அதுவும் ஒரு அறிகுறியா இருக்கலாம். அப்புறம் எலும்புகள் ஏற்படக்கூடிய எலும்புகள் பலவீனம் அடையும். ஸோ அப்போ இந்த போன் பெயின் வரலாம். அந்த மாதிரி அறிகுறிகள் வரலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா இச்சிங், உடம்பு வேகத்துக்கு பாத்தீங்கன்னா அரிப்பு ஏற்படும். அடிப்பு ஏற்படும். அந்த அரிப்பும் ஒரு அறிகுறியா இருக்கலாம். இதெல்லாம் தான் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அறிகுறிகள். பாத்தீங்கன்னா லேட் ஸ்டேஜ்ல என்னென்னலாம் அறிகுறின்னு கேட்டீங்கன்னா, வாந்தி எடுக்க ஆரம்பிக்கும், பசி ஒமட்டல் இருந்துட்டே இருக்கும், வயிறு உப்பிக்கிட்டே இருக்கும், பசி சுத்தமா எடுக்காது. அப்புறம் மூச்சு திணறல் வரும். அப்படியே கொஞ்சம் முதல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப படிக்கட்டு ஏறினா மூச்சு திணறல் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடந்தாவே மூச்சு திணறல் வரும். ஒரு ஸ்டேஜ்ல சும்மா இருந்தாவே மூச்சு திணறல் வரும். ஸோ இதெல்லாம் எதனால அந்த மூச்சு திணறல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நம்ம அந்த கெட்ட நீர் நம்ம கால்லயும் முகத்திலையும் தெரிய ஆரம்பிக்குதோ, அது ஒரு ஸ்டேஜ்ல நுரையீரல்ல போய் அந்த நீர் கோத்துக்கும். நுரையீரல் நீர் கோத்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய சுவாச பாதையிலேயே அந்த நீர் கோர்க்கும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த மூச்சு திணறல் வர ஆரம்பிக்கும். இதுதான் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜ் தெரியுதுனாவே அவங்க மோஸ்ட் லைக்லி அவங்க கிட்னி ஃபெயிலியரோட என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ், இஎஸ்ஆர்டின்னு சொல்லுவோம், என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் போயிடுவாங்க. அவங்களுக்கு எய்தர் டயாலிசிஸோ இல்ல டிரான்ஸ்பிளான்ட் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளுடைய அறிகுறிகள்னு பாத்தீங்கன்னா இப்படித்தான் தெரியும். ஸோ இது எப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்? நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 1 to 3 சைலண்ட் டிசீஸ் சொல்றேன், சைலண்ட் ஸ்டேஜ் சொல்லுங்க 1 to 3. அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது தான் நம்ம ரொட்டீன் செக்அப் எல்லாம் பண்ணணும். லைக் சுகர் பிரஷர் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க டயபெட்டிஸ், சுகர், பிளட் சுகர் லெவலும் அந்த பிபியும் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருக்கும். எவ்ரி ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். அப்புறம் வேற என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த சுகர் பிபி இருக்கிறவங்களோ இல்ல அபவ் ஏஜ் ஆஃப் 40 இயர்ஸ் இருக்கிறவங்களோ கண்டிப்பா அந்த பிளட் யூரியா, கிரியாட்டினின், யூரின் அனாலிசிஸ் இது கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும் அபவ் ஏஜ் ஆஃப் 40. யூரியா அண்ட் கிரியாட்டினின் அப்படிங்கிறது என்னன்னா, நார்மலா யூரியா லெவல் எவ்வளவு இருக்கும்னு கேட்டீங்கன்னா அரௌண்ட் 40 இருக்கும். கிரியாட்டினின் லெவல் 1 to 1.2 இருக்கும். சோ இந்த யூரியா அண்ட் கிரியாட்டினின் லெவல் ஜாஸ்தி ஆகுறது தான் ஆரம்ப அறிகுறியா இருக்கும். நம்மளுக்கு வெளியே அறிகுறி எல்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த அறிகுறி எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஏற ஆரம்பிக்கும். சோ இந்த ரொட்டீனா நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் மூலமா நம்ம அதை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்கலாம். அப்புறம் யூரின்ல என்ன பார்க்கலாம்னு கேட்டீங்கன்னா, யூரின் கம்ப்ளீட் அனாலிசிஸ் சொல்லுவோம். அதுல என்னென்னலாம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புல புரோட்டீன் லீக் ஆகுதா, அந்த யூரின்ல புரோட்டீன் லீக் ஆகுதா இல்லையா, யூரின்ல சுகர் எந்த அளவுக்கு இருக்குது, யூரினோட பிஹெச் எப்படி இருக்கு, யூரின்ல அந்த வெள்ளை அணுக்கள் இருக்குதா, சிகப்பு அணுக்கள் இருக்கா, யூரின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா, இது எல்லாமே யூரின் கம்ப்ளீட் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு 10 பேராமீட்டர் பக்கமா நம்ம அதுல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது யூரின் கம்ப்ளீட் அனாலிசிஸ். இதுதான் ரொம்ப காமனா ஒரு பேசிக் டெஸ்ட் அப்படிங்கிறது இதுதான். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் டெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஜிஎஃப்ஆர்னு சொல்லுவோம்.
இஜிஎஃப்ஆர் அதுவும் ஒரு பிளட் டெஸ்ட் தான். அதுலதான் நான் சொன்ன அந்த ஸ்டேஜ் 1 to ஸ்டேஜ் 5 இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து நம்ம அந்த இஜிஎஃப்ஆரோட வேல்யூ எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1ங்கிறது மோர் தென் 90. அது நார்மல் பீப்புளுக்கே மோர் தென் 90 இருக்கும். அப்புறம் அடுத்தது வந்து 60 to 89 அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்டேஜ் 2. அப்புறம் 30 to 59 இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேஜ் 3. 15 to 30 இருந்ததுன்னா ஸ்டேஜ் 4. லெஸ் தேன் 15 ஸ்டேஜ் 5. இதுல லெஸ் தேன் 15 ஆகுதுனாவே அது என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது டெர்மினல் ஸ்டேஜ்ல இருக்குது. அது கண்டிப்பா டயாலிசிஸோ இல்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ஆரம்பத்துல இந்த 1 and 2 and 3 அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இஜிஎஃப்ஆர் வந்து அந்த ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா என்ன காரணத்தினால இது ஏற்படுதுன்னு பார்த்து நம்ம வந்து அதை டோட்டலா ப்ரிவென்ட் பண்ணலாம், ரிவர்ஸ் பண்ணலாம், இல்ல அட்லீஸ்ட் ப்ரோக்ரஷன் நம்ம வந்து தடுக்கலாம். பட் ஒன் ஸ்டேஜ் 5 வந்துருச்சுன்னா நம்ம கண்டிப்பா டயாலிசிஸோ டிரான்ஸ்பிளான்ட்டோ பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த இஜிஎஃப்ஆர் வந்து அந்த கிளாசிபிகேஷன் அந்த ஸ்டேஜிங்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா யூரின் பிசிஆர் டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம், புரோட்டீன் கிரியாட்டினின் ரேஷியோன்னு சொல்லிட்டு. நம்ம உடம்புல புரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு லீக் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்காக. இது வந்து பல காரணத்தினால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர், பிபி, கிளாமுலர் நெஃப்ரைட்டிஸ், ஆட்டோஇம்யூன் டிசீஸ், இந்த மாதிரி பல வியாதிகளுடைய ஆரம்ப அறிகுறிகள் வந்து அந்த புரோட்டீன் லீக் ஆகுறது தான். ஒன்ஸ் புரோட்டீன் வந்து லீக் ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரொம்ப கிட்னி ஃபெயிலியர் வந்து ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா ப்ரோக்ரஸ் ஆயிடும். ஸோ அதனால அந்த புரோட்டீன் கிரியாட்டின் ரேஷியோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இது. பர்டிகுலரா வந்து இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஆரம்பத்திலேயே அந்த கிரியாட்டின் லெவல்ல ரைஸ்டா இருக்கு அப்படின்னா அந்த பிசிஆர் டெஸ்ட் பண்ணுவோம். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு ரொட்டீனாவே செக்அப்ல இயர்லி வந்து பிசிஆர் டெஸ்ட் பண்ணிடுவோம். அடுத்தது வந்து இது இப்ப ஏதாவது கிரியாட்டின் லெவல்ல ரைஸ் ஆகுது, அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணுவோம். நம்ம ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்கோம் என்ன காரணத்தினால கிட்னி ஃபெயிலியர் வருதுங்கிறது. ஸோ அல்ட்ராசவுண்ட்ல வந்து நம்ம எந்த காரணத்தினால வருது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏதாவது ஸ்டோன் அடைச்சதுனால இந்த மாதிரி வருதா, ப்ராஸ்டேட் ப்ராப்ளத்தினால இது அந்த மாதிரி அடைச்சிருக்குதா, இல்ல கேன்சர் ஏதாவது இருந்தா அதனால அடைச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆகுதா, இல்ல அந்த கிட்னியுடைய அமைப்பு ஸ்ட்ரக்சரல் டேமேஜ், நான் சொன்ன மாதிரி டாமினன்ட் பாலிசிஸ்டிக், ஆட்டோசோமல் டாமினன்ட் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் சொல்றோம், சில அடைப்புகள் ஏற்படுறதுனால அந்த அடைப்புகள்னால இது வருது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லயே ட்ரீட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோன் இருந்தது, ப்ராஸ்டேட் இருந்ததுன்னா நம்ம அறுவை சிகிச்சை மூலமா அதை ரிமூவ் பண்ணோம்னா டோட்டலா ரிவர்ஸ் பண்ணிடலாம், கிட்னி ஃபெயிலியர் கம்ப்ளீட்டா நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். அதுவே ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் விட்டோம்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அல்ட்ராசவுண்ட் இஸ் அனதர் டயக்னோசிஸ். இப்போ அல்ட்ராசவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் சுகர், பிபி இருக்கிறவங்களுக்கு, இந்த என் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்னி கம்ப்ளீட்டா சுருங்கிடுச்சு அப்படின்னாவே அது வந்து அதுக்கப்புறம் அது நம்ம அந்த எந்த பயாப்சி பண்ணியோ இல்ல வேற எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியோ பிரயோஜனம் இல்லை, டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட் போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அல்ட்ராசவுண்ட் இஸ் அனதர் பேசிக் இன்வெஸ்டிகேஷன். அப்புறம் கிட்னி பயாப்சி வந்து ஸ்பெசிபிக் காரணம் ஏதாவது இருக்கும். பாத்தீங்கன்னா புரோட்டீன் லீக் ஆகுது, அல்ட்ராசவுண்ட்ல பாத்தீங்கன்னா கிட்னி எல்லாமே நார்மலா இருக்கு, அவங்களுக்கு சுகர், பிபி எல்லாம் எதுவுமே இல்லை, ஆனாலும் அந்த புரோட்டீன் லீக் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம பயாப்சி பண்ணி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டிசீஸ் கிளாமுலர் நெஃப்ரைட்டிஸ் வந்து சில டைப் ஆஃப் கிளாமுலர் நெஃப்ரைட்டிஸ் வந்து நம்ம சொன்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்தலாம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கேற்ற அது எந்த டைப் ஆஃப் கிளாமுலர் நெஃப்ரைட்டிஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சில ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டீராய்டு ட்ரீட்மெண்ட், இம்யூனோசப்ரசிவ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நம்ம கொடுப்போம். அந்த மாதிரி கொடுத்தோம்னா அதை வந்து கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியும். சில பேருக்கு அட்லீஸ்ட் அந்த ப்ரொக்ரஷன் வந்து நம்ம நிறுத்த முடியும், தள்ளி போட முடியும். ஸோ இதனால தான் நம்ம என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசியிருக்கோம். அடுத்தது இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.